ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட ஆண்டுடைய கிருபையில அவருடைய நாமத்துக்கு மகிமையா இந்த நாளை சாட்சி சொல்ல ஆண்டு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். கடந்த மாதம் 1ஆம் மாதம் 30ஆம் தேதி 2025 அப்போ எப்பயுமே நான் ஹாஸ்பிட்டலில் சிஸ்டராக ஒர்க் பண்ணுறேன். 20 வருஷமா அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறேன். நான் அந்த ஹாஸ்பிட்டலில் 1 மணி நேரம் இல்லை 1/2 மணி நேரம் எனக்கு டைம் கிடைக்கும் போன உடனே. அப்போ என்னுடைய ரூமை லாக் பண்ணிட்டு ப்ரேயர் பண்ணுவேன். அந்த டைமில் ஆண்டு என்னென்ன காரியம் எனக்கு ஞாபகப்படுத்துகிறாரோ அந்த காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவேன். அப்போ குறிப்பிட்ட ஒரு பிரச்சனைக்காக சில நாட்களாகவே சில வருஷம் கூட சொல்ல நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு அற்புதம் செய்யுங்க அப்படின்ட்டு. அப்போ அதே போல அன்னைக்கு அந்த பிரச்சனைக்காக ஹாஸ்பிட்டல் அந்த ரூம்ல நான் காலையில ஒரு 9:30 மணி இருக்கும் நான் ஜெபம் பண்றேன். ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனையில எனக்கு ஒரு வார்த்தை நீங்க கொடுத்தே ஆகணும். எனக்கு எவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்கீங்கப்பா. அதுலலாம் எனக்கு என்ன பண்ணிருக்கீங்க, தைரியமா என்னை நிக்க வச்சு அற்புதம் செஞ்சிருக்கீங்க. ஆனா இந்த காரியத்துல எனக்கு என்ன பண்ணுது, ஒரே தடுமாற்றமா இருக்கு, பயமா இருக்குப்பா. அதனால என்ன பண்ணுங்க, எனக்கு தெளிவான ஒரு வார்த்தையை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணிட்டு உட்கார்றேன். உட்கார்ந்த உடனே எனக்குள்ள இருந்து அப்படியே யாரோ பேசுற மாதிரி வார்த்தை வருது. இது எனக்கு புது அனுபவம். அப்ப அந்த வார்த்தை என்னன்னா, என் ரத்தத்தில் உன் ரத்தத்தை கலந்தீரே, என் சதையில் உன் சதையை கலந்தீரே என்ற வார்த்தை வந்தது. அப்ப எனக்கு வந்து இது புது அனுபவம். அப்ப லாக்க திறந்து வெளியில இருந்து சீட்டு பேப்பர் எடுத்து அந்த வார்த்தையை எழுதுறேன். எழுதிட்டு படிக்கிறேன், மறுபடியும் எழுதுறேன். அப்படியே ஃபுல்லா எழுதிட்ட பிறகு அதை பார்த்து அது பாட்டா பாடுறேன். அப்ப ஆண்டவர் வந்து நான் எதற்காக ஜெபிச்சனோ அந்த காரியத்துக்குரிய பதில அந்த பாட்டிலே கொடுத்துட்டாரு. அப்ப எனக்கு பயங்கரமான சமாதானம் இதயத்துல. அது குறித்து கவலையோ பாரமோ இல்லவே இல்லை. அப்ப இந்த பாதையில நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறான்றத ஆண்டவர் எனக்கு காமிச்சிட்டாரு. ரெண்டாவது, ஆண்டவர் வந்து நம்மளுக்கு பாட்டை எழுத வச்சு அதை பாட வைக்கிற பொழுது அப்படின்ட்டு ஒரு 4 நாளாவே எனக்கு அது கன்ஃபார்மாவே தெரியல. அதுக்கப்புறமா ஒரு பேப்பர் எடுத்து ஃபுல்லாவே எழுத ஆரம்பிச்சுட்டு ரெகுலராகவே ஆண்டவர் வந்து அந்த 30/1/2025 கொடுத்த அந்த முதல் பாட்டுல இருந்து கிட்டத்தட்ட 65 பாட்டை 3 மாசத்துல ஆண்டவர் எழுதவும் அதனுடைய ராகத்தையுமே கொடுத்துட்டாரு ஆண்டவர். அதுலயே இல்லை எனக்கு நான் செஞ்சது என்னுடைய பிரச்சனைக்காக சொல்ல போனா நான் ஆண்டவருக்காக எனக்காக இந்த பிரச்சனையை விடுதலை கொடுங்க ஆண்டவர்னு ஜெபம் பண்ணேன். ஆனா ஆண்டவர் வந்து ஒரு பாஸ்டர் சொல்வாரு அவர் சாட்சியில, நான் வந்து கத்துன குழந்தைக்காக, ஆனா ஆண்டவர் வந்து எனக்கு என்ன பண்ணாரு, பாட்டை கொடுத்தாரு அப்படின்னு. அதே போலதான் அப்ப எனக்கு ஆண்டதான் ஞாபகப்படுத்துறாரு. அப்ப என்னோட பிரச்சனைக்காக நான் ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் வந்து பாட்டு கொடுத்தாரு. அப்போ எனக்கு நம்ம அப்ப சீக்கிரம் வந்து நம்ம இந்த பாட்டை வந்து நான் என்ன பண்ணேன், ஆலயத்துல ஈவினிங் சர்வீஸ்ல பாட ஆரம்பிச்சேன். அப்ப பாடும் போது நம்ம சபையில விசுவாசிங்க பாட்டு நல்லா இருக்கு, யூடியூப்ல கேசட்ல போட்டா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்ப கூட நான் இல்ல, ஆண்டோட திட்டம் பெருசு, நான் என் பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணேன், ஆனா ஆண்டவர் வந்து ஒரு பாட்டு கொடுத்துருக்குறாருமா, நீங்க ஜெபம் பண்ணிக்கப்பான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனா இதை குறித்து நாங்க வந்து என்ன பண்ணோம், வீட்டுல பசங்க கிட்ட பாஸ்டரோட சொன்னோம், யூடியூப்ல போடணும்யா அப்படின்னு சொல்லும் போது, இல்லவா இது நிறைய காரியம் இருக்கு, நிறைய செலவெல்லாம் இருக்கு, நம்ம ஜெபம் பண்ணலாம் ஆண்டவர் செய்வார்னு சொன்னாங்க. நானும் அதை விட்டுட்டு இப்போ போன வாரம் செவ்வாய்க்கிழமை திடீர்னு என்ன பண்ணேன், என்னுடைய மகன் வந்து இது மாதிரிமா செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டேட்ல பாஸ்டர் இருப்பாரு, அவர்கிட்ட சொல்லிட்டு நீ வந்து குட் ஃப்ரைடேக்கு பாடலாம் அப்படின்னு சொன்ன உடனே சரி சொல்லிட்டு நானே டியூட்டில இருந்து பர்மிஷன் கேட்டு அங்கே போயிட்டு மியூசிக் அந்த கம்ப்யூட்டர் அவர்கிட்ட அந்த கார்டு மட்டும் மியூசிக் கேட்ட மாதிரி பாடு வீட்டுக்கு வந்துட்டேன். வந்துட்டு இப்போ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே, குட் ஃப்ரைடேல ஆண்டர் கொடுத்த அந்த 65 பாட்டுல முதல் பாட்டு, இந்த ரத்தத்தில் என் ரத்தத்தில் ரத்தத்தை கலந்தீரே, என் சதையை கலந்துற பாட்டை ஆண்டுடைய சமூகத்துல அவருடைய சிலுவை மரணம் இந்த வெள்ளிக்கிழமை அவருடைய பாடுகளை குறித்து நம்ம தியானிக்கிற இந்த நாள்ல ஆலயத்துல எல்லாருடைய முன்னாடியும் அவர் நாமத்தை மூலமா பாட கிருபை செய்த ஆண்டவர் இந்த பாட்டை இந்த நாள்ல ஆலயத்துல அந்த பாட்டை யூடியூப்ல ஆண்டவர் இந்த நாள்ல நாங்க நினைச்சே பார்க்கல இப்ப யூடியூப்ல இதெல்லாம் போடுவோன்ட்டு. அதனால வந்து யூடியூப்ல வந்து நம்ம மியூசிக் கம்போஸ் பண்ணி போடுறதுக்கெல்லாம் நம்ம கிட்ட வந்து அந்த அளவுக்கு பைசாவும் கிடையாது. அதனால இது ஆண்டவரா கொடுத்தது அவரு நிறைவேற்றுவார் ஏற்ற நேரத்துல நம்பிக்கை இருக்கு. ஆனா நம்ம இதை இன்னமும் நம்ம டிலே பண்ண வேண்டாம். அதனால அவருடைய சமூகத்துல பாட இந்த பாட்டை நாங்க யூடியூப்ல வெளியிடுறோம். பாட்டு நீங்களும் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க, உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே இந்த நாளில் கூட அடிமைக்கு கூட நீங்க கொடுத்த இந்த பாட்டை யூடியூப்ல ஆண்டவரே சாட்சி சொல்லவும், அந்த பாட்டை ஆண்டவரே சபையில பாடின பாட்டை யூடியூப்ல
கொடுத்த பாக்கியத்திற்காக நன்றி ஆண்டவரே. இந்த திட்டம் பெரியதுப்பா. இந்த நாளில் கூட அப்பா இந்த யூடியூப்ல போடுறத தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாதுப்பா. இந்த மியூசிக்கு ஏன்னா பாட்டுக்கு எனக்கும் சம்மந்தமே கிடையாது ஆண்டவரே. அந்த மியூசிக்கு இசை டைரக்டர்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. வெறும் கைப்பா வார்த்தை கையில் இருக்கு, வார்த்தை எல்லாமே உண்டு பண்ணும். அதனால உங்களை நம்பி நாமத்துக்கு மகிழ்ச்சியா இந்த பாட்டு இருப்பதாக தொடர்ந்து உங்க கணக்குல எங்களையும் கொடுத்திருக்கிற அந்த பாட்டை ஒப்பு கொடுக்கிறோம். இதை பொறுப்படுத்தி பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இந்த நாளில் கூட பாட்டை கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. அது மட்டும் இல்லை, இந்த யூடியூப்ல போடுற காரியத்துக்காக ஜெபம்